மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள். வாதம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம் மூட்டுக்கள்ல மட்டும்தான் வாதம் நோய் வரும். வாதம் இருந்தாவே நமக்கு மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருக்கும். தோள்பட்டை வலி வந்துரும், இடுப்பு வலி, முழங்கால் வலி, இந்த மூட்டுக்கள்ல ரொம்ப வலி இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இந்த வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களை நம்ம எப்படி சரி செய்யலாம்? தச வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். 10 வகையான வாயுக்கள் நம்ம உடல்ல இருக்கு. இது செரிமானம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் நமக்கு உண்டாக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குது, நம்ம உடல்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம சாப்பிட்ட உணவு வாயுவாக அதிகமா மாறுது. ஒரு சிலருக்கு ஆசன வாயில இருந்து எனக்கு காற்று பிரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு அடுத்த கண்டிஷன், அதிகமான வாயு சேர்ந்து சேர்ந்து உடல்ல பிடிப்புகள் வந்து தசை பிடிப்புகள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மசில் கிராம்ஸோ இல்ல மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்ற கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, எங்கேயாவது நான் வந்து பிரஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், முதுகு பகுதியிலோ இல்ல கை பகுதியிலோ நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா ஏப்பம் வரும். பாருங்க மேம், எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அழுத்தி பிடிக்கும் பொழுதே வாய் வழியாக ஏப்பம் வர மாதிரி, அந்த அளவுக்கு உடல்ல வாயு சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி வாயு சேருதுன்னா நமக்கு அடுத்தடுத்து என்ன ஆகும்னா, மூட்டுக்கள்ல அதிகமான வலி உண்டாகும். நம்ம உடல்லையும் ஒரு ட்ரைனஸ், வறண்ட தன்மை ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். தோள்கள்ல ரொம்ப வறட்சி தன்மை ஏற்படும். அதுக்கப்புறம் முழங்கால் பகுதியில வலி, குதிகால் பகுதியில வலி ஏற்படுறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வாதம் அதிகரிக்கிறதுனால நமக்கு ஏற்படுது. சிலருக்கு வாயில அதிகமா வறண்ட தன்மை ஏற்படுறது. சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு நம்ம பார்த்திருப்போம். ஸோ சுகர் வந்து அதிகமாக அதிகமாக என்னங்கன்னா, உடல்ல வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். ட்ரைனஸ்னா ஒரு வறண்ட தன்மை ஏற்படும். இந்த மாதிரி வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு நமக்கு குறையணும். சில குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தோம்னா சரியா பசியே இருக்காது. இப்போ உணவு வந்து சாப்பிடுவாங்க. உணவு சாப்பிடும்பொழுது பசியே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருள் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மந்தமா இருக்கா, உடனே என்ன பண்ணுவோம்னா ஓமம் சாப்பிட்றதோ இல்ல சீரகம் சாப்பிடுவோம். இல்ல பெருங்காயம் வந்து உணவுல வந்து நிறைய சேர்த்து வந்து சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி பெருங்காயம் சேர்த்து சாப்பிடும்பொழுது நமக்கு ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளோ வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ குணமாகும். கிழங்கு வகைகளோ இல்ல நமக்கு பயிறு வகைகள், காராமணியோ இல்ல மொச்சை மாதிரி, கொண்டை கடலை, இந்த மாதிரி பயிறு வகைகள் நம்ம சமைக்கும் பொழுது அது கூட நம்ம என்ன பண்றோம், பெருங்காயம் நிச்சயமாக சேர்த்து சமைப்போம். அந்த மாதிரி பெருங்காயம் சேர்த்து சமைக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம் வெளியேற ஆரம்பிக்கும். பெரும்பாலுமே வாதம் இருந்தா, வாத நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்ல பார்த்தோம்னா ஒரு வறண்ட தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ குதிகால் பகுதியில அதிகமான ஒரு வலி, எரிச்சல் ஏற்படுறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே தொடர்ந்து இருக்க இருக்க நிச்சயமாக நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய வாதம் குறையும். அப்போ இந்த வாதத்தை சரி செய்யறதுக்கு பெருங்காயம் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்கு. ஸோ நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய மூலிகை மருந்து வகைகள்ல லேகிய வகைகள் ரொம்ப முக்கியம். இந்த பெருங்காயத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய லேகியமும் இருக்கு. பெருங்காயம் வந்து பால் பெருங்காயம். ஸோ இன்றைய காலகட்டத்துல நம்ம ஒரிஜினல் வந்து பார்த்து வாங்கணும். இந்த பால் பெருங்காயம் தண்ணீர்ல வந்து நல்லா ஊற வச்சு கலக்கும்போது நல்ல பால் நிறத்துல கரைய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வாங்கி எடுத்து வச்சுக்கணும். இப்படி எடுத்த ஒரு பெருங்காயம் ஒரு 300 கிராம் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த பெருங்காயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பெருங்காயம், காயம் அப்படின்னா நம்மளுடைய உடலை நோயிலிருந்து காப்பாற்றி வன்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பிசின் வகையை சேர்ந்ததுதான். முருங்கை பிசின் நம்ம பார்த்திருப்போம். நம்ம வேப்பம் பிசின் நம்ம வந்து பார்த்திருப்போம். இந்த மாதிரி நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து தணிப்பதற்காக பிசின் வகைகள் நிறைய நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிசின் வகைகள்ல ஒன்றுதான் இந்த பெருங்காயம். இதையுமே நம்ம பதப்படுத்தி பவுடர் ஃபார்ம்லயும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம். கெட்டியாக இருக்கக்கூடிய பெருங்காயமும் நம்ம பயன்படுத்துறோம். இதை தண்ணீர்ல நல்லா கலந்து 1 லிட்டர் தண்ணீர்ல ஒரு 300 கிராம் பெருங்காயத்தை நல்லா கரைச்சி எடுத்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். கொதிக்க வைக்கும் போது ஒரு 1/2 லிட்டரா தண்ணி அந்த சுருங்கி வரும்போது திக்கா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை என்ன பண்ணாலும் திக்கா வந்ததுக்கு அப்புறம் இந்த பெருங்காயம் சித்த மருத்துவத்தில் லேகியம் அப்படின்னு சொன்னாலே பாகு பதத்துல காய்ச்சி நெய் சேர்த்து அதனோட மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதுதான்.
இந்த பெருங்காய லேகியமும் அப்படி செய்யக்கூடியதுதான். இதை வந்து நல்லா திக்க நம்ம தண்ணீர் விட்டு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதனோட நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வெல்லம் சேர்த்து நம்ம பாகு மாதிரி காய்ச்சணும். காய்ச்சி இந்த பெருங்காயம் திக்கா இருக்கிறதையும் அதனோட சேர்த்து சில மூலிகைகள் இதனோட சேர்க்க போறோம். இதுல சேர்க்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நமக்கு வாயுவை வெளியேற்றுவதற்கும் வாதத்தை குறைப்பதற்கும் ஜீரண மண்டலத்தை நமக்கு வலிமையாக்குவதற்கும் பயன்படுது. என்னென்ன மூலிகைகள்லாம், முதல்ல ஓமம் சேர்க்க போறோம். எந்த அளவுக்கு சேர்க்கணும், 200 கிராம் அளவுக்கு ஓமம் தேவைப்படும். சீரகம் இதுல முக்கியமான ஒரு மூலிகையாக இதுல சேருது. கருஞ்சீரகம் 50 கிராம் அளவுக்கு இதுல சேர்க்கணும். நெல்லி பொடி, கடுக்காய் பொடியும் இதுல நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அதனோட மிளகு 50 கிராம், சிற்றரத்தை 50 கிராம். இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே நல்லா லேசா வறுத்து பொடி பண்ணி அந்த பொடியை இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதனோட சேர்த்து பாகுவோட சேர்த்து அந்த பெருங்காய பாலோட சேர்த்து நல்லா கலந்து நெய் விட்டு கிளறிக்கிட்டே வரணும். ஸோ நெய் விட்டு நம்ம ரெடி பண்ண என்ன ஆகும்னா, இந்த மூலிகைகள் எல்லாமே அந்த இதோட சேர்ந்து அந்த பாகுவோட சேர்த்து லேகியம் பதத்துல நமக்கு பாத்திரத்துல ஒட்டாம திக்கா வர ஆரம்பிக்கும். இதனோட மனம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப, ஏன்னா சேர்த்திருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நறுமணம் இருக்கக்கூடியது. பெருங்காயத்தோட மனமும் நமக்கு அதிகமாக வரக்கூடியதுதான். ஸோ இது வந்து செய்யும் போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். இதை குழந்தைகளுக்கு சின்னதா சுண்டைக்காய் அளவுக்கு இந்த பெருங்காய லேகியம் ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுக்கலாம். பெரியவர்களாக இருந்தா ஒரு நாளைக்கு 2 வேளை 5 கிராம், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு 2 வேளை சாப்பிடணும். இந்த பெருங்காய லேகியம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறையுது, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு கொலஸ்ட்ரால் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடிவயிற்று பகுதியில நிறைய பேருக்கு தசைகள் தொங்குற மாதிரி ஊளைச்சாதை இருக்கும். என்னதான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு வந்து அதிகமா எனக்கு ஊளைச்சாதை இருந்துகிட்டே இருக்குங்க, வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பெருங்காய லேகியம் நமக்கு பயன்படுது. இதை ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். இந்த லேகியம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கலாம். இதை வந்து தொடர்ந்து இந்த லேகியம் நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது செரிமான பிரச்சனை, மந்த பிரச்சனை, பசியே இல்லை அப்படின்னு குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆக மாட்டேங்குது, மந்தமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டைஜஷன் ஆகாம இருக்கு, பசி இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த லேகியம் வந்து நமக்கு சித்தா ஃபார்மசிலே கிடைக்கும். பெருங்காய லேகியம் அப்படின்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. இது எப்படி ப்ரிப்ரேஷன் நம்ம பண்றோன்றதும் நான் இதுல சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு தொந்தரவுகள் இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி செரிமானமோ இல்லை அதிகமான வாதம் இருந்தா அதை நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா லவங்க பத்திரியை பயன்படுத்தலாம். இது எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹெல்த் டிப்ஸ். இது லவங்க பத்திரியை நம்ம பயன்படுத்துறோம். இந்த லவங்கம், லவங்க பத்திரி இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தண்ணீர்ல போட்டு, லவங்க பத்திரி மட்டும் இருந்தா ஓகே, இல்ல லவங்கம் சொல்லக்கூடிய கிராம்பு இருந்தாலும் ஓகே. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மூலிகை எடுத்து தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2 லிட்டர் தண்ணீர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு லவங்கப்பத்திரி போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு அந்த தண்ணியை மூடி வச்சிடணும். அப்பப்போ இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா செரிமானம் நமக்கு ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகும். இதனோட சேர்த்து நம்ம உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆயிலி டயட் எடுக்கிறதோ இல்ல அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது, இரவு நேரத்தில் நேரம் கடந்து உணவுகளை நிறைய எடுக்கிறது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். இப்போ தொடர்ந்து செரிமான பிரச்சனையோ வாயு பிரச்சனையோ இருந்தா பெருங்காய லேகியம் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயன்படுத்தும்.